ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல லயன்ஸ் கேட் பிளே ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இது ஆல்ரெடி தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1ஓட கண்டினியூஷன் தான். அந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள ஒரு 3 பேர் பூந்து ஹீரோவை கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணும்போது போலீஸ் வந்திருக்கும். அதனால அவங்க தப்பிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இந்த பார்ட்ல இவங்க உயிரோட தான் இருக்காங்கன்றது தெரிஞ்சு அந்த 3 பேரும் திருப்பி இவங்கள கொல்ல வராங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிக்க போக இவங்க 3 பேரும் அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க 3 பேரும் யாரு, ஏன் நம்ம ஹீரோயினை கொல்ல பாக்குறாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பார்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்ட் தான். ஆனா அது எக்ஸிகியூஷன்லயும் முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியே ஆகணும். ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்தோட ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் அவங்க கேரக்டர் தான் நீட்டா எழுதிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணா இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா அந்த 3 பேர் யாரு தான் இவங்களை கொலை பண்ண வரா அப்படின்ற மாதிரி போர்ஷன்லாம் நல்லாவே இருக்கு. பல காட்சிகள் நமக்கு பதப்பதைக்கும் விதமா எடுத்திருக்க தான் செய்றாங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு சில போர்ஷன்ஸ் எங்கேஜிங்கா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில போர்ஷன்ஸ் லேக் அடிக்கவும் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கதான் செய்யும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இந்த படத்துக்கு IMDb பார்த்தீங்கன்னா 4.7 கொடுத்திருக்காங்க. 10,000 பேர் ஓட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6 மார்க் கொடுக்கலாம். இந்த படத்துல ரத்தம் தெறிக்க காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.